பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. My people shall never be put to shame. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நீங்க ஏசப்பாவை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னத்தினால நீங்க நிரம்பி காணப்படுறீங்க. எப்பொழுதும் நீங்க ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம், உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில காரியங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. அவமானப்பட்டு போயிருவோமோ, வெட்கப்பட்டு போயிருவோமோ, மனுஷங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போயிருவோமோன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை அவமானப்படுத்தணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அவங்க திட்டமிட்டாலும் பயப்படவே பயப்படாதீங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைங்க நீங்க, கர்த்தருடைய ஜனம் நீங்க, ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர் எல்லா காரியங்களையும் மாற்றி அவர் உங்களுக்கு உதவி செய்து அவர் அந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை தருவார். உங்களுடைய தலையை உயர்த்தி வைப்பார். அப்போ எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க, அவிசுவாசத்தோட இருக்காதீங்க, விசுவாசிங்க. இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க நம்ம, அவருடைய ஜனம் நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க ஒரு புதிய பலனை நீங்க கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்களை தலை நிமிர பண்ணுங்க, தலையை உயர்த்தி வைங்கப்பா. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக மேன்மையாக வாழ வைங்க. எல்லா பிரச்சனையிலையும் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களை விடுவித்து பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாவுடைய பிள்ளை நீங்க, ஒரு நாளும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தைரியமாக இருங்க. ஏசப்பா உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.